الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المذنبين. خذ بأيدينا واغفر لنا واشف علاتنا. الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم الموصوم بجميع سماته، وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. أما بعد، إن النبي صلى الله عليه وسلم لما سئل عن أولياء الله الكرام قال: الذين إذا رؤوا ذكر الله. சர்வ புகழும் ஏகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبீன் சர்தார் தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்தியர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியா உல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும், இவ்விடத்தின் நாயகர்களான அபுல் ஐர்ஃபான் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. என்றும் மதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷீஹுனா வரூஹுனா மிஸ்பாஹி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக, இறைநேசர்கள் நினைவு கூறப்படக்கூடிய இத்திருச்சபைக்கு சமூகம் அளித்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலிமார்கள் நினைவு கூறப்படக்கூடிய இந்த சபை அருள் நிறைந்த சபையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவுலியாக்கள் தான் இன்று இஸ்லாம் இவ்வுலகில் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருள் நபி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மறைவின் பின்னர் சஹாபாக்கள், கண்ணியம் நிறைந்த சஹாபாக்கள் உலகெங்கிலும் இஸ்லாத்தை கொண்டு சென்றார்கள். உலகின் பல பகுதிகளிலும் இஸ்லாத்தை பரப்பினார்கள் கண்ணியம் நிறைந்த சஹாபாக்கள். அரபு நாடுகளுக்கு சென்றார்கள், இந்தியாவுக்கும் வந்தார்கள், இலங்கைக்கும் வந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. நாம் அறிந்த வகையில் இந்தியாவின் கேரள மாநிலம் காசர்கோடு நகரிற்கு சையதுனா மாலிக் தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 22ஆம் வருடம் சமூகம் அளித்தார்கள். அங்கு வந்து அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். சிறிய பள்ளிவாயில் ஒன்றையும் கட்டினார்கள். தனி மரத்திலான பள்ளிவாயில் இன்றும் காணப்படுகிறது. அங்கிருந்து சற்று தொலைவில் இச்சிலங்கோடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கும் அவர்களின் புதல்வர் ராஃபி இப்னு ஹபீப் மாலிக் தீனார் அவர்களுடன் 7 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சஹாபாக்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அதன் பின்னால் அவுலியாக்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற ஷேகுத்தவா ஹக்கீம் ஷேக் தாவூத் வலியுல்லா அன்னவர்கள்
குத்திஸத் அஸ்ராரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்களின் உம்மத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் புனித மஸார் ஷரீஃப் அற்புதத்தின் அடிப்படையில் வெளியானது. அதன் வரலாறை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவுலியாக்கள் இறைவனுக்கு மிக நெருங்கியவர்கள். அவுலியாக்களினால் எதையும் செய்ய முடியும். நோயை குணப்படுத்த முடியும், செத்த பிணங்களை உயிர்ப்பிக்க முடியும். சாதாரண மனிதனுக்கு எதை செய்ய முடியாதோ அவற்றையெல்லாம் அவுலியாக்கள் செய்வார்கள். அல் குர்ஆனில் அவுலியாக்கள் பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. நபிமார்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது. சய்யிதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெண் வலியத்துல்லாஹ். சய்யிதுனா ஆசிஃப் இப்னு பர்கியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் சபையில் இருந்த ஓர் வலியுல்லாஹ். அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள், இவர்களும் அவுலியாக்கள். இவ்வாறு அவுலியாக்கள் பற்றி அல் குர்ஆனும் கூறிக்கொண்டிருக்கிறது. அவுலியாக்களினால் எதுவும் முடியும். இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற சையதுனா ஜிந்தா ஷாஹ் மதார் பதியுத்தீன் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள். இவர்கள் ஒரு அரபி, ஹலப் நகரில் பிறந்தவர்கள். மதீனத்துன் ஃபீ ஷிமாலி சூரியா, சிரியாவில் உள்ள ஒரு நகரம் ஹலப் நகரம். அங்கிருந்து இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு வந்தார்கள் ஜிந்தா ஷாஹ் மதார் பதியுத்தீன் குத்திஸத் அஸ்ராருஹு என்பவர்கள். மக்கன்பூர் இன்றும் அவர்களின் தர்கா இலங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றும் இஸ்லாத்தை அவர்களின் அற்புதங்களை கொண்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முத்துப்பேட்டை நகருக்கு சென்று பார்த்தால் நோயாளிகள், தீர்க்க முடியாத நோயாளர்கள் அங்கே வந்து தங்கி சுகம் பெற்று செல்கின்றார்கள். அவர்களின் தர்காவை சென்று பார்த்தால் ஒரு ஆஸ்பத்திரி போன்று காணப்படும். ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற ஓர் உணர்வு ஏற்படும். அதே போன்றுதான் சுல்தானுல் ஆரிஃபீன் சய்யித் அஹ்மத் அல் கபீர் அர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர் இன்று என்ன சொல்கின்றார்கள்? அவுலியாக்களை அழைப்பது ஷிர்க் என்று சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை 3 விதமாக நிறைவேற்ற தேடலாம். ஒன்று, அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்பது. யா அல்லாஹ் இஷ்ஃபி இல்லாத்தி வகுலி ஹாஜாத்தி, இறைவா என்னுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக என்று நேரடியாக கேட்பது. இதை யாரும் மறக்க மாட்டார்கள். ஒரு நபியின் பொருட்டை கொண்டு கேட்பது அல்லது ஒரு வலியுல்லாவின் பொருட்டை கொண்டு கேட்பது. யா அல்லாஹ் இக்லி ஹாஜாத்தி பிஹக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. இது 2வது வகை. 3வது வகை, ஒரு வலியுல்லாவிடம் நேரடியாக கேட்பது. யா வலியல்லாஹ் யா ஷைഖத் தவா இஷ்ஃபி மரலி, யா சுல்தானுல் ஆரிஃபீன் இக்லி ஹாஜாத்தி, யா ஜிந்தா மதார் இக்லி ஹாஜாத்தி என்று அவுலியாக்களை நேரடியாக அழைத்து கேட்பது. இம்3 வகைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்தில் சஹாபாக்கள் அவர்களிடம் நேரடியாக உதவி தேடி இருக்கின்றார்கள். நீங்கள் அவுலியாக்களை அழைப்பது கூடாது என்பதற்கு
அதை மறுக்கக்கூடியவர்கள் கூறும் ஆதாரம் وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. இந்த வசனத்தை வைத்து கூறுகின்றார்கள், நீங்கள் பள்ளி வாயில்களில் அவுலியாக்களை அழைக்கின்றீர்கள், யா முஹித்தீன் என்று அழைக்கின்றீர்கள், யா ஹாஜா என்று அழைக்கின்றீர்கள், யா ஷைஹத்தவா என்று அழைக்கின்றீர்கள். இது பிழை அல்லவா? அல்லாஹ்வே குர்ஆனில் கூறிவிட்டான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹி, பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் நீங்கள் வேறு யாரையும் ஃபலா ததுஉ, அழைக்க வேண்டாம் என்று கருத்து கூறுகின்றார்கள். தஆ யதுஉ என்ற சொல் இங்கே பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. அழைத்தான் என்ற அர்த்தமும் இருக்கிறது, வணங்கினான் என்ற அர்த்தமும் இருக்கிறது. தஃசீருடைய உலமாக்கள் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா ஐ ஃபலா தஅபுது மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று இதற்கு கருத்து கூற வேண்டும். மாறாக அல்லாஹ்வை அழைக்க வேண்டாம் என்று கருத்து கூறி பொதுமக்களை வழிகெடுக்கின்றார்கள் சிலர், இறை நேசர்களின் எதிரிகள். அல் குர்ஆனில் இவ்வாறு பல இடங்கள் வருகின்றன. அவற்றிலெல்லாம் தஆ யதுஉ என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது. வல்லதீன ததுஊன மின் தூனிஹி லா யஸ்ததீஊன நஸ்ரக்கும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன். நீங்கள் அவனன்றி அழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு சக்தியற்றவர்கள், அவர்களுக்கே அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். இந்த வசனத்தை அவுலியாக்களை அழைப்பவர்களுக்கு எதிராக உபயோகிக்கின்றார்கள். இது காபிரீன்களின் விடயத்தில் இறங்கிய வசனங்களாகும். வல்லதீன ததுஊன என்றால் ஐ வல்லதீன தஅபுதூன, நீங்கள் வணங்குகின்றீர்களே அந்த சிலைகள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாது. இன்னல்லாஹ இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அன்றி நீங்கள் வணங்கக்கூடியவைகள் உங்கள் போன்ற அடிமைகள். இன்னல்லதீன ததுஊன, இங்கும் ததுஊன என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது. எனவேதான் இடத்தை பொறுத்து கருத்து கொடுக்க வேண்டும். அவுலியாக்களை அழைப்பது கூடாது என்பதற்கு நான் மேலே கூறி காட்டிய வசனத்தை கூறுபவர்கள் அல் குர்ஆனை சரியாக விளங்கவில்லை. இன்ன நபிய நூஹன் அலைஹிஸ்ஸலாம் قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا. سيدنا நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறினார்கள், இறைவா, என்னுடைய கூட்டத்தினரை இரவும் பகலும் தஅவுத்து, இங்கே அழைத்தேன் என்று பொருள் கூற வேண்டும், இங்கே வணங்கினேன் என்று பொருள் கூற முடியாது. அப்படியாயின் அல் குர்ஆன் நாகரீகம் நிறைந்த வசனங்களாகும். எனவேதான் பொதுமக்களை தவறான கருத்தை கூறி இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவுலியாக்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். அவுலியாக்களுக்கு சகல அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. வலியுன் என்ற சொல் அதற்கு ஆதாரமாகும். வலியுன் என்றால் என்ன? அதிகாரம் பெற்றவன். ஃபஈலுன் என்ற வசனில் வருகின்றது. கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு புரியும். வலியுன் என்பது ஃபஈலுன் என்ற வசனில் வருகின்றது. ஃபஈலுன் என்ற வசன்
இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃஊல், இரண்டு கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும். வலியுன் அதிகாரம் பெற்றவன், இஸ்முல் ஃபாயிலுடைய கருத்தில். அதிகாரம் வழங்கப்பட்டவன் இஸ்முல் மஃஊலுடைய கருத்தில். எனவே அவுலியாக்கள் என்பவர்கள் அனைத்துக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள். எமது தேவைகளை நிறைவேற்றி தர முடியுமா அவர்களினால்? நிச்சயம் முடியும். ஆனால் உன்னுடைய கொள்கை ஐனியத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் வேறு, அவுலியாக்கள் வேறு என்று நீ நினைத்துக் கொண்டு, கைரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு யாரை அழைத்தாலும் அது ஷிர்காகும். நாங்கள் அவ்வாறு நம்பவில்லை. அவுலியாக்கள் என்பவர்கள் தனியான சக்தி பெற்ற கடவுள்கள் கிடையாது. இறைவனின் தஜல்லியாத்துக்கள், மவாஹிருல்லாஹ், அல்லாஹுவின் மல்ஹர்கள். அவர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்கள் தங்களை அல்லாஹுவில் அளித்த காரணத்தினால் அவர்களில் அல்லாஹ் தஜல்லியாகின்றான். நாங்கள் ஒரு வலியுல்லாவின் கபர் ஷரீஃபுக்கு முன்னால் போய் நின்று, யா வலியல்லாஹ், என்னுடைய தேவையை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அந்த வலியுல்லாஹுவை அல்லாஹுவுக்கு வேறானவர்களாக கருதினால் அதுவே ஷிர்காகும். அவுலியாக்கள் செத்த பிணங்களை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற ஜிந்தா ஷாஹ் மதார் பதியுத்தீன் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் மரணித்த ஒரு மனிதனை உயிர்ப்பித்தார்கள். சாதாரணமானவர்களுக்கு முடியுமா? அவுலியாக்களை மறக்கக்கூடியவர்களுக்கு மரணித்த ஒரு பிணத்தை எழுப்பி காட்ட முடியுமா? இல்லை. வகுந்தலில் கபரி இஷ்ஃபாகன் அலர் ரஜுலி, ஒரு மனிதன் மீது நீங்கள் இரக்கம் கொண்டு கபரடியில் நின்றீர்கள். கது காலமா தவலீதுன் லி அலல் அஜலி, அந்த மரணித்த மையத்தின் தந்தை வந்து ஜிந்தா ஷாஹ் மதார் அவர்களிடம் முறையிட்டார். என்ன முறையிட்டார்? மாத வலீதுன் அலல் அஜல், என்னுடைய மகன் இறந்து விட்டார் நாயகமே. வகுல்த யா மைதுகும் ஃபில் வக்தி பில் அஜலி, உடன் ஜிந்தா மதார் வலியுல்லா அன்னவர்கள் அந்த மரணித்தவரின் கபருக்கு முன்னால் வந்து நின்று, கும் ஃபில் வக்தி பில் அஜல், உடன் எழும்பு என்றார்கள். ஃபகாமதல் மைத்து யா கௌசி பதி அத்தீன், உடன் அந்த மையத் எழுந்து நின்றது. சாதாரண மனிதனுக்கு முடியுமா? விலாயத் என்ற பவர் இருந்தால் எதையும் செய்ய முடியும். இதை அவுலியாக்கள் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவுலியாக்களை அழைக்க முடியும், நேரடியாக அழைக்க முடியும். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதன் ஃபலத்தத் தாப்பத்து அஹதிக்கும் பிஅர்லி ஃபலாத்தின் ஃபல்யுனாதி யா இபாதல்லாஹ் இஹ்பிசு அலைய, யா இபாதல்லாஹ் இஹ்பிசு அலைய, இன்ன லில்லாஹி ஃபில் அர்லி ஹாலிரன் சயஹ்பிசுஹு அலைக்கும். ரவாஹு தபரானி வ முஸ்னது அபி யஅலா, ரவாஹு தபரானி வ அபு யஅலா ஃபி முஸ்னதி. என்ன சொன்னார்கள்? நீங்கள் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களின் வாகனம் தவறிவிட்டது, விரண்டோடி விட்டது. நீங்கள் சென்ற குதிரை அல்லது ஒட்டகம் விரண்டோடி விட்டது. உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. யாரை அழைக்கும்படி சொன்னார்கள்? யா அல்லாஹ் என்று அழைக்கும்படி சொல்லவில்லை, யா இபாதல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்பிசு அலைய, என்னுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்துங்கள், நான் பயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் அழைத்தால் ஃபஇன்ன லில்லாஹி ஃபில் அர்லி ஹாலிரன், இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு உடன் சமூகம் அளிக்கும் சிலர் இருக்கின்றார்கள்.
அங்கே சமூகம் அளித்து உன்னை காப்பாற்றுவார்கள். இன்னொரு ஹதீஸில் ரவாஹு தபரானி ஃபில் முஅஜமில் கபீர் இதா அضل أحدكم شيئا أو أراد أحدكم عونا وهو بأرض ليس بها أنيس فليقل يا عباد الله أغيثوني يا عباد الله أغيثوني فإن لله عبادا لا نراهم. உங்களில் ஒருவர் ஒரு வஸ்துவை தவறவிட்டால் அல்லது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால், எங்கே பாலைவனத்தில் நிற்கின்றீர்கள், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, இவ்வாறான சூழலில் அலையுங்கள், யா இபாதல்லாஹ் அகீசூனி, அல்லாஹுவின் அடியார்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று அலையுங்கள். அழைத்தால் فإن لله عبادا, அல்லாஹுக்கு சில அடியார்கள் இருக்கிறார்கள், அங்கே சமூகம் அளித்து உமக்கு உதவி செய்வார்கள். லா நராஹும், எங்களால் அவர்களை பார்க்க முடியாது. இது அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த ஒரு துஆ. எங்காவது உதவி இல்லாத ஒரு இடத்துக்கு சென்று விட்டால் அங்கு நின்று கொண்டு நீங்கள் இவ்வாறு அழைத்தால் அங்கே அவருக்கு உதவி கிடைக்கும். இது அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கு. ஃபயுஈனுஹு இபாதுல்லாஹ் ஃபில் அர்லி இன்சன் அவ் ஜின்னன் அவ் மலக்கன். ஒரு மலக்கின் உதவி கிடைக்கலாம், அல்லது ஒரு வலியுல்லாவின் உதவி கிடைக்கலாம், அல்லது ஒரு மலக்கின் உதவி கிடைக்கலாம். சய்யிதுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 5 ஹஜ்ஜுகள் செய்திருக்கின்றார்களாம். ஹஜ்ஜத்து 5 ஹிஜஜின், 5 ஹஜ்ஜுகள் நான் செய்திருக்கின்றேன். ஃபலல்து தரீக, அவங்க நடந்து தான் போற ஹஜ்ஜுக்கு. ஒரு நாள் வழி தவறிட்டு போக வழி தவறிட்டு யார்? இமாம் ஹம்பல், அஹ்மது பின் ஹம்பல் அவங்களுக்கு. உடனே என்ன சொன்னாங்க? فجعلت أقول يا عباد الله دلوني على الطريق. அல்லாஹ்வை கூப்பிடல அவங்க, இறைவனின் மல்ஹர் இபாதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே, துல்லூனி அலா தரீக், பாதையை தவற விட்டுட்டேன், எனக்கு வழியை காட்டுங்க என்று கேட்டேன். ஃபலம் அஸல் அகூலு ذلك حتى وقفت على الطريق. இவ்வாறு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் செல்ல வேண்டிய பாதையை கண்டுவிட்டேன். மசாயிலுல் இமாம் அஹ்மத் பிரிவாயத் இப்னிஹி அப்துல்லா. இதற்கு இந்த சம்பவத்தை கூறுபவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களின் மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. எனவேதான் அவுலியாக்களை அழைக்கும் பொழுது நிச்சயம் அவர்களை எங்களுக்கு காப்பாற்றுவார்கள். நீயத் சரியாக இருக்க வேண்டும், கொள்கை சரியாக இருக்க வேண்டும். நீ கைரியத்தில் இருந்து கொண்டு எவ்வளவுதான் அழைத்தாலும் சரி, நான் எவ்வளவுதான் சுன்னி என்று சொன்னாலும் சரி, நீ ஷிர்கில் இருக்கின்றாய். அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் மன் அவுலியாஉல்லாஹ் என்று கேட்கப்பட்டது. அவுலியாக்கள் என்றால் யார் என்று கேட்கப்பட்டது. கால அல்லதீன இதா ருஉ ذிக்ரல்லாஹ், என்ன சொன்னார்கள்? அவர்களை கண்டால் இறைவன் ஞாபகம் செய்யப்படுவான், இறைவனின் ஞாபகம் வரும், அவர்கள்தான் அவுலியாக்கள். இன்று நாங்கள் அவுலியாக்களிடம் போகும் பொழுது யாருடைய எண்ணம் வருகின்றது? அல்லாஹுவின் எண்ணம் தான் வரும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அன்னபி மன்சூர் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول قال الله تعالى إن أوليائي من عبادي وأحبابي من خلقي يذكرون بذكري وأذكروا بذكرهم.
அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா கூறுவதாக கூறினார்கள், இன்ன அவுலியாஇ மின் இபாதி, என்னுடைய அவுலியாக்கள் என்பவர்கள் என்னுடைய அடியார்கள், என்னுடைய நேசர்கள். யுத்கரூன பிதிக்ரி, நான் நினைவு கூறப்படும் பொழுது அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். வ உஸ்கரு பிதிக்ரிஹிம், அவர்கள் நினைவு கூறப்படும் பொழுது நான் நினைவு கூறப்படுகின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனு கூறியதாக அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்றார்கள். அவுலியாக்களுக்கு மறுமை நாளில் விசேட கண்ணியம் வழங்கப்படும். நபிமார்கள் கூட அந்த கண்ணியத்தை பார்த்து பொறாமைப்படுவதாக சொல்லப்படுகிறது. பொறாமைப்படுவது என்றால் அந்த அந்தஸ்து அவர்களுக்கு நீங்க வேண்டும் என்று பொறாமை கொள்வதல்ல, அதே போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவது. இன்ன லில்லாஹி இபாதன், அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்கின்றார்கள். யக்பிதுஹுமுல் அன்பியாஉ வஷ்ஷுஹதா, அவர்களை பார்த்து நபிமார்கள் ஷுஹதாக்கள் பொறாமை கொள்வார்கள். கீல மன்ஹும் யா ரசூலல்லாஹ் லஅல்லனா நுஹிப்புஹும், அல்லாஹ்வின் ரசூலே அவர்கள் யார், நாங்களும் அவர்களை நேசம் வைக்க வேண்டும். அவர்கள் யார் என்று கேட்டார்கள். قال هم قوم تحابوا في الله من غير أموال ولا أنساب. قال هم قوم, அவர்கள் ஒரு கூட்டத்தினர். தஹாபௌ ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டார்கள். வுஜூஹுஹும் நூர், அவர்களின் முகங்கள் எல்லாம் ஒளிவாக இருக்கும். அலா மனாபிர மின் நூர், ஒளி நிறைந்த மின்பர்களில் அவர்கள் மறுமை நாளில் அமர்ந்திருப்பார்கள். ولا يخافون الناس إذا خاف الناس ولا يحزنون إذا حزن الناس. ثم قرأ ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. அவர்கள் மனிதர்கள் பயப்படும் பொழுது பயப்பட மாட்டார்கள், மனிதர்கள் கவலை கொள்ளும் பொழுது அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். அத்தகையவர்கள் தான் அவுலியாக்கள் என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அப்படியாயின் அவுலியாக்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர், எங்களை போன்றவர்கள் அல்லர். சாதாரணமாக அந்த நிலையை அவர்கள் அடையவில்லை. தங்களின் நப்சுடன் போரிட்டார்கள், தங்களின் நப்சை வென்று இறை சமூகம் சென்றவர்கள் அவுலியாக்கள். அதனால் இறை சக்தியை பெற்றார்கள். அவர்கள் பேசினால் அவர்கள் பேசவில்லை, அவர்கள் உதவி செய்தால் அவர்கள் உதவி செய்யவில்லை. இன்னல் வலிய யகூனு அலா மஅனா أن الله تعالى قد تولى وتصرف بجميع أموره. அவுலியாக்களின் சகல விடயங்களையும் இறைவன் பொறுப்படுத்திக் கொண்டான். அதனால் அவர்கள் வலியுன் பில் குவ்வா, சக்தி நிறைந்த அவுலியாவாக உலகில் திகழ்வார்கள். இன் சமிஅ ஃபபில் ஹக்கி யஸ்மா, செவியுற்றால் அல்லாஹுவை கொண்டு செவியேற்பார்கள். وَإِنْ أَبْصَرَ فَبِالْحَقِّ يُبْصِرُ, பார்த்தால் அல்லாஹுவை கொண்டு பார்ப்பார்கள். وَإِنْ نَطَقَ فَبِالْحَقِّ يَنْطِقُ, பேசினால் அல்லாஹுவை கொண்டு பேசுவார்கள். அல்லாஹ் அவர்களுடன் கடும் இரக்கமாக இருப்பான். எந்த அளவு தெரியுமா? فَهُوَ فِي عَالَمِ الْمَحْبُوبِيَّةِ, காதல் உலகத்தில் மிகைப்பார்கள் அவுலியாக்கள். சகலரையும் செய்யும் அதிகாரத்தை பெறுவார்கள். இவ்வாறுதான் இன்றும் அவுலியாக்கள் தங்களின் தர்காக்களில் வாழ்ந்து கொண்டு அவர்களை முன்னோக்கும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவுலியாக்களை நேசிக்க வேண்டும். சையதுனா சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸையீத் அஹ்மத் அல் கபீர் அர் ரிஃபாயி அவர்களின் அற்புதங்களை ஒன்றை கூறி நாம் முடிக்க நினைக்கின்றோம். ரிஃபாயி நாயகம் மன்னவர்கள் அல் அக்தாபுல் அர்பஆ, சூஃபியாக்களிடத்தில் 4 குத்துபுமார்கள்,
الشيخ محي الدين عبد القادر الجيلاني السيد إبراهيم الدسوقي السيد أحمد البدوي السيد أحمد الرفائي قدست أسرارهم. இவங்க நால்வருக்கும் அல் அக்தாபுல் அர்பஆ என்று சொல்லப்படும். இதில் ரிஃபாயி நாயகம் அவங்க ஒரு அரபி. 4 குதுபுமார்களிலும் முஹியுத்தீன் ஆண்டகி மாத்திரம் அஜமி, ஏனைய மூவரும் அரபிகள். ரிஃபாயி நாயகம் உம்மு அபீதா என்ற இடத்தில் இருந்து கொண்டு ஹஜ்ஜிக்காக ஹிஜ்ரி 555 வருடம் சென்றார்கள். ஹஜ்ஜிக்கு போனாங்க. ரிஃபாயி நாயகமும் குதுபு நாயகமும் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள். ரிஃபாயி நாயகம் ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் குதுபு நாயகமும் போயிருந்தாங்க. ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா முனவ்வராவுக்கு வருகின்றார்கள். ரிஃபாயி நாயகம் வந்தவர்கள் அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனித ரௌலா ஷரீஃபாவின் முன்னே நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ஜத்தி என்றார்கள். என்னுடைய பாட்டனி உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்றார்கள். உடன் கபர் ஷரீஃபில் இருந்து பதில் கிடைத்தது. வ அலைக்க ஸலாம் யா வலதி, என்னுடைய பிள்ளையே உங்களுக்கும் சலாம் உண்டாவதாக. இந்த பதிலை அந்த நேரம் மதீனா முனவ்வராவில் இருந்த அனைத்து மக்களும் செய்யிட்டார்கள். பதில் கிடைத்தவுடன் தன்னை மறந்தார்கள். ரிஃபாயி நாயகம் காதல் மிகைத்தது. முட்டுக்காலில் விழுந்தார்கள். விழுந்து சொன்னார்கள், في حالة البعد روحي كنت أرسلها تقبل الأرض أني وهي نائبتي وهذه دولة الأشباح قد وردت فامدد يمينك كي تحلى بها شفتي. يا رسول الله, இவ்வளவு நாளும் நான் தூரே இருந்து கொண்டு உங்கள் அளவில் என்னுடைய ரூஹை அனுப்பினேன். என்னுடைய ரூஹ் உங்களுக்கு சலாம் சொன்னது. இப்பொழுது உடலுடன் வந்திருக்கிறேன், உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஃபம்துத் யமீனக, என்ன சொன்னார்கள்? அவங்க கேட்டது அதான், உங்களோட கையை நீட்டுங்க நாயகமே என்றாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அருள் நிறைந்த கரத்தை நீட்டுங்கள், நான் முத்தமிட வேண்டும் என்றார்கள் ரிஃபாயி நாயகம். ஃபமத்த லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு ஷரீஃபா. அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் அருள் நிறைந்த சிறப்புமிக்க கரத்தை நீட்டினார்கள். ஃபகப்பலஹா ஃபீ மலஇன் பிகுர்பின் மின் 90,000 ரஜுலின். அந்த நேரம் மதீனா முனவ்வராவில் சுமார் 90,000 மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியில் அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த கரத்தை முத்தமிட்டார்கள். சையதுனா அஹ்மத் அல் கபீர் அர் ரிஃபாயி நாயகம் அன்னவர்கள் அந்த சபையில் குத்புல் அக்தாப், ரயீசுல் அவுலியா, குத்துபு நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களும் இருந்ததாக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்றது. நபிமார்கள் மரணிப்பதில்லை. அல் அன்பியாஉ அஹ்யாஉ ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். அதனால் தான் கையை நீட்டினார்கள். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லூன, கபரில் தொழுகின்றார்கள். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது பல நபிமார்களை சந்தித்தார்கள். ஒவ்வொரு வானத்திலும் குறிப்பிட்ட சில நபிமார்களை சந்தித்தார்கள். மர்ர பி கப்ரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹுவ யுஸல்லி ஃபீ கப்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் கபருக்கு அருகில் நடந்து சென்றார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு சஹாபி ஒரு இடத்தை வந்து ஒரு கூடாரம் அடித்தார், டென்ட் ஒன்று அடித்தார்.
அடிக்க தோண்டினாரு. அங்க ஒரு ஆள் கபருக்கு இருந்து ஓதிட்டு இருக்காரு. கபரின் உள்ளே ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். உடன் மூடிவிட்டு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து அவர் முறையிடுகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கூடாரம் அடித்தேன், அங்கே ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கின்றார். என்ன ஓதிக்கொண்டிருக்கின்றார்? சூரத்துல் முல்க் ஓதிக்கொண்டிருக்கின்றார். ஹியல் முஞ்சியா என்றார்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சூரத்துல் முல்க் ஓதினால் அது உனக்கு வெற்றியை தரும் என்றார்கள். அங்கே அவர் உயிருடன் இருக்கின்றார். அப்படியாயின் அல்லாஹுவில் ஃபனாவான வலிமார்கள், தங்களை அழித்துக் கொண்ட வலிமார்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். என் தகிலூன மின் தாரின் இலா தாரின், அவங்க உலகத்திலிருந்து கபரங்கிற வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? குடி போயிருக்காங்க, மௌத்தாகல்ல. அப்துல் ஜவாத் வலியுல்லா நாயகம் இப்ப நாம பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே உண்மையான கொள்கை. எனவே அவுலியாக்களை கண்ணியம் செய்யுங்கள், உங்களின் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள், நபிமார்களின் பொருட்டை கொண்டு வலிமார்களின் பொருட்டை கொண்டு கேளுங்கள், அவுலியாக்களிடம் நேரடியாக கேளுங்கள். எந்த தவறும் கிடையாது. தவறு என்று சொல்பவன் நசீபில்லாதவன். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்ற அவுலியாக்களின் பொருட்டினாலும் ஏனைய நாதாக்களின் பொருட்டினாலும் எங்களுடைய ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களின் ஹயாத்தை நீளமாக்கி வைப்பானாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. ஷைகுனா அன்னவர்களின் காலத்தில் எமது பள்ளி வாயலை பூரணப்படுத்துவதற்காக எமது செல்வந்தர்களின் உள்ளங்களை இறங்கச் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.